பணிந்தவர் அருள் தரு ஈசன் ஆதேயோ அந்த மான பொருளே சம்போ ஐந்துகரே தொந்தி வயர் தோனே திருமகனை பேளவாயற்றோனை பெருசாலி ஐந்து காரம் பேரி தொந்தி வாய ஜொலிக்க உமக்கப்பழமோடு பலமுற்கனி சர்க்கரை அவளோடு கடலையும் அருச்சுனை செய்தோமே முன்னாலே வந்த கணபதியே சம்போருளோடு வந்த சோதி மூல பொருளே சம்போருளோடு வந்த சோதி மூல பொருளே சாமி வேத மந்திர நீல சந்திர சேகரந்தானும் மறையோ வேத மந்திர நீல சேகரந்தானு மறையோ உந்தன் வெறி மலர் சோரி மலர் அறியவே ஒரு மலர் வித்தகத்தை நச்சவையில் வைத்தவா சம்போ விரும்பி நான் உனை தொழுவேன் வேலவா பூதலம் எல்லாம் பாரந்து சிவநாதர் வந்து வாயிருந்து புகழவே கலை மகள் அறியவே ஒரு மலர் பொந்தை கண்ணீரைந்த ஜீவே தனுவே அப்பனே புகழ்ந்து நான் எப்பொழுது உமை பாடுவே வள்ளியால் தினை புனத்தில் வருங்களே தினை விரட்ட ஐயனை வள்ளியால் தினை புனத்தில் வருங்களே தினை விரட்ட வாய்த்தே தினை மாவை உண்ட வேலவா திருமலை ஆண்டவா திருச்செந்து வேலவா அந்த மாறுபாடா சுரந்தலை அவதைத்தவா சாமி இஷ்டமுடன் ஹரி ராம உன் புகழ் தனிவல்லில் பாட இஷ்டமோடு ஹரி ராம உன் புகழ் தனிவல்லில் பாட தந்தேனை தமென்ற தாளம் போடவே தனை திந்தனை தா என்ற தாளம் போடவே தந்தனை
முக்கண்ணன் பரமேஸ்வரன் முந்தைய குரு எமக்கே முக்கண்ணன் பரமேஸ்வரன் ஓம் ஓங்காரத்தின் உள்ளாய் வந்துதைத்த ஆமையா நாதத்துள் நாதமான நமச்சிவாய மூல பொருளை ஆமோ நமச்சிவாய மனு மூல பொருளை ஆமையோ கனவிலும் நினைவிலும் என்னாலும் நான் மறவே குமர குருவரனை வெற்றி வேளா குமர குருவரனை வெற்றி வேளா கொண்டறிந்த மால் மாறோ அமர சிறுகளெல்லாம் காட்டுவோனே ஐயனே ஆறு சடை வேல் முருகா நீர் சூர சண்டை முடைத்தோனே இந்த சுப்பிரமணியா வேல் முருகா குறவள்ளி மணவாளா கந்தா செந்தூர்வாடி வேல் முருகா ஐயனே மால் மாறுக வேல் முருகா நீ மாயனுடைய திருமுருகா முருகா வந்த அருள வேணு ஐயா நீர் வந்த அருள வேணு ஐயா எந்த மாயோனின் மருகோனே மலை மகளே சத்தி கலை மகளே கலை மகளே மலையரசனுட திருமகளே கோட் 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 ஆமா மலை மகள கலை மகள மலை மகளே கலை மகளே நீ மலையரசெந்தரும் மகள சத்தி வாழ்மதியே அம்பிகே இவனும் முருக்கும் வணக்கிளிய வந்தருள வேணும் அம்மா இடம் முருக்கும் சரஸ்வதியா எனக்கருள வருவாய் அம்மா என ஆவுதாடு மாறாமல் நட்புறலும் அங்கிடாமல் நெசு முட்டினா உணர்ந்தோ நிறைவு தொடு வேடையில நீ சிலையோ நாவிலையோ நீ சிலையோ நாவிலையோ தலைமகளை நினைவருள வருவாயம்மா தெரியாத கதைகளெல்லாம் தட்சிணாமூர்த்தி ஐயா தெரியும்படி அருள் வரி மறந்துருக்கும் கதைகளெல்லாம் என் மனமதியில் அருள் வரியா கண் கொடுத்த காளியம்மா கதைக்கருள வருவாயம்மா நாரணியே நாகம்மாளே நாவில் வந்து அருள் புரி உச்சினி மகாளி உள்ளத்திலே அருள் புரிவா அம்பிகையே முப்பிடாதே அம்பிகையே முப்பிடாதே சத்திய அருள் புரிய வேண்டுமா சுவாமி மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடல ஐயா திருவிளக்கில் பிறந்தவா சிவ சுடலை மாயாண்டி
நொச்சியடி சுடல ஐயா நொச்சியடி ஐயோ அருள் முறைய வேணும் ஐயா துணையாண்டி அருள் முறைய ஐயோ ஏ சத்ராதி முண்ட சுவாமி தற்காக்க வேணும் ஐயா ஆதியில தர்க்கராஜன் ஆதியில தளவை மாட ஐயாவே தளவை மாடா தற்காக்க வேணும் ஐயா பேச்சி அம்மா பிரம்மசக்தி பேச்சி அம்மா சக்தி அருள் புரிய வேணும் தாயே அம்மா அருள் புரிய சொரிமுத்து ஐயனாரே சொரிமுத்து ஐயனாரே தோகை முத்து மாலை அம்மா நீ துணை இருக்க வருவாய் அம்மா சட்டநாதங்கேத்திர பாலே சங்கிலி பூதத்தாரே அருள் புரிவா தர்க்கத்தளவை மாட சுவாமி அம்மா பிரம்மவிடம் பிறந்த வேளா அவ பேச்சு பிரம்மராச்சுதையா எனக்கு ஐந்தெழுத்தை ஒரு எழுதா ஏன் உச்சியடி மாயாண்டி அருள் புரிய வேணும் ஐயா எனக்கு 8 எழுத்தை ஒரு எழுதா சுடலை எசைந்தருள வேணும் ஐயா அருள் புரியா எங்கள் கலைமகளே கலைமகளே ஆயகாலை வாணி அம்மா குழந்தை நாம் பாடறி என்படி பரி பாடறி என்படி பரி பள்ளி கூட நான் அறி இடறி எழுத்தறி வீட்டில் வகை நான் அறி பாடறிய நாளையில படிக்க வைத்தார் அம்மா அப்பா ஆடறிய நாளையில என்னை எழுத வைத்தார் என் குரு இசை அறியாத நாளையில இசை அறியாத நாளையிலே இகளை விதையன் செய்தார் என் குரு போடே போடே ஆண்டவா சுந்தரன் சேர் பூச்சோரியும் சுந்தரன் சேர் பூச்சோரியும் சுந்தர பாண்டியா ஊரம் தன்னில் வாழும் சுதிதவரமணி மாறுவோம் சொல்லுக்கு சொல் அர்த்தம் சொல்லுவோம் அண்ணாவி சொக்கலிங்க புலவர் பாதம் பாருலையில் காதி வென்ற பார்வதியாபுரத்தில் வாழும் பாரத ராமாயண சுயங்கள் பாடும் தாத்தா பட்டமுத்து புலவர் பாதம் அவடி செந்தாளை பூசோரியும் சிவநல்லோரகரில் வாழும் சீமையங்கோயில கேடலாம் நான் தென்காசி முக்கடலாம் சிவநல்லோரகரில் வாழும் சிகதலமும் புகழ் படைத்த சிகதலத்தில் புகழ் படைத்த நாவி செல்ல சுவாமி புலவர் பாதோ நாவி செல்ல சுவாமி அப்படியே தென்னாட்டில் கேதி பெற்ற தென்னாட்டில் கேதி பெற்ற தேவர் உள்ள மாணிக்கம் நாகிலும் எல்லாம் போல்படை அறுத்தும் போட்டு விருத்த சொல்லும்
மாநிலத்தில் புகழ்படை மண்டலத்தில் கேதி பெற்று பைமொழி மாநகரில் வாழும் மாடன் திருநாமம் பெற்ற மாடன் திரு எங்க அப்பா மாட சுவாமி புலவர் பாதோ அண்ணாவே மாட சுவாமி புலவர் பாதோ நான் குருவினோட ஆசீர்வாதத்தை குருவினோட ஆசீர்வாதத்தை கொண்டேறிந்தே எந்தலை மேல் நான் ஒரு நாள் மறந்தாலும் ஐயனே நான் ஒரு நாள் மறப்பதில்லை நெஞ்சொரு நாள் மறந்தாலும் நான் மறந்தாலும் என்னை ஒரு நாள் மறப்பதில்லை ஐயனே நினை ஒரு நாள் மறப்பதில்லை என் நினை ஒரு நாள் மறப்பதில்லை இங்க வந்த சபையோர்களா வந்த சபையோர்களா காலாத்தி மாட நகரத்திலே உச்சியடி சுடலையுட வாசல் தன்னில் வந்த சபையோர்களா வந்தேன் எங்கள் செய்தோம் ஐயா கூடிருக்கும் சபையோர்களா கூட போகும் பெரியோர்கள்லாம் கூட போகும் தாய்மார்களுக்கும் சபை தாய்மாருக்கும் கோடி கோடி வரணும் செய்தோம் நாங்க கோடி கோடி வணக்கம் செய்தோம் சபை கோடி கோடி வணக்கம் செய்தோம் ஐயா பெரியோரேளே சபையோரேளே நீங்க பெரியோரேளே சபையோரேளே சபை நிறையா வந்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியோர்கள்லாம் கரமெடுத்து வணக்கம் செய்தேன் தொழில் உடைத்த பெரியோர்கள் தொழுது நாங்கள் வணக்கம் செய்தோம் ஐயா பெரியோர்களே சபையோர்களே சுடலையுட வாசல் தன்னில் சாஸ்தாகதை பாட போறோம் வந்தருக்கு சபையோருக்கு வணக்கம் செய்தோம் நம் மாயாண்டி வாசல் தன்னில் ஐயன் காதை பாட போறோம் அனைவருக்கும் வணக்கம் செய்தோம் அறிந்து நாங்கள் பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து நாங்கள் பாடினாலும் சில வார்த்தையை தெரியாமல் பாடிட்டாலும் ஐயா பெரியோர்களே சபையோர்களே என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே ஆறு விளை 100 கூற்றோ ஆறு விளை 100 கூற்றோ எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா ஐயா பெரியோர்களே சபையோர்களே சபை நிறைய வந்த என் அம்மா தாய்மார்களே தாய் குலங்களே பெரியோர்கள் சபையோர்கள் சபை நிறைய வந்த தாய்மார்கள் என்று ஆமையா ஒவ்வொரு ஆலயத்திலையும் சரி நாம சிறப்பாகவே பேசுகின்றோம் ஆமையா இந்த காலாத்தி மடம் நகரத்திலே ஆண்டவன் ஒச்சியடி சுடலை சொரிமுத்தையனார் தர்க்க தளவாய் மாடசுவாமி சரி பேச்சியம்மாள் பிரம்மசக்தி இந்த தெய்வ திருவாலயத்திலே
இந்த நிறைந்த சபையிலே சரி நான் பண்பொழியை சேர்ந்த அம்மையா என்னுடைய பெயர் திருமதி மீனாட்சி அம்மாள். அம்மையா இரண்டாவது தலைமுறையாகவும் மூன்றாவது தலைமுறையாகவும் யாருன்னு பரம்பரையாக இந்த வில்லிசையை பாடிக்கொண்டிருக்கும் அம்மையா பண்பொழி எங்க அப்பா பெயர் உயர் திரு மாடசுவாமி தேவர் அவர்கள். ஓடி அன்னாருக்கு அப்புறமாக அம்மையா என்னுடைய பெயர் திருமதி மீனாட்சி அம்மாள். அம்மா எனக்கும் அப்புறமாக யாரு என்னுடைய குழந்தைகள் ஆறுமுக செல்வி சரி வி சிவசக்தி. அம்மா எங்க வீட்டுல 4 வில்லுப்பாட்டுக்காரங்க இருக்கும், 4 பேர் இருக்கும். அம்மா அம்மா ஆ? ஆம்பளை வில்லு 1, பொம்பளை வில்லு 3. ஆமா 3 பரம்பரையாக பாடிக்கொண்டிருக்கும் சரி பைம்பொழியை சேர்ந்த திருமதி மீனாட்சி அம்மாள் அவர்களுக்கு அம்மையா இந்த நொச்சியடி சுடலை சரி வரிக்காரர்கள், கோமரத்தார்கள், அம்மையா கோவில் நிர்வாகிகள் நிர்வாகிகள் 2023 சரி அருமை பெருமை ஆசா பாசத்தோடு பாசத்தோடும் ஒப்பிட்டு உகமலர்ந்து உள்ளம் கவர்ந்து உண்மை பேசி அம்மையா இதுதான் எங்க கோயிலுடைய வழக்கம். ஆமா இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி 2023 எனக்கு கொடுத்த அட்வான்ஸ். ஆமா வருட காலங்களாக நாங்களா உங்களை வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். சொல்ல மாட்டோம் நீங்களா என்னைக்கு வேண்டாம்னு போறீங்களோ அன்னைக்கு தான் நாங்க வேற வில்லு வைப்போம். அம்மா ஆண்டவன் நொச்சேடி சுடலை நம்மள மறப்பதாவும் இல்ல, இந்த மாயாண்டி நம்மளை மறப்பதாகவும் இல்ல, நாங்களும் நம்ம தலைமுறை வரைக்கும் அவரை மறக்கதாகவும் இல்லை. அம்மா 2023 சரி 2024 அம்மையா இந்த 2025 அம்மா ஆனி மாதம் கடைசி வேளக்கிழமை நாளை விடைந்தால் கடைசி வெள்ளி மாதாந்த வெள்ளிக்கிழமை, அது சுக்கிரவாதம். ஆமா அந்த வெள்ளிக்கிழமைக்கு பேரு சுக்கிரவாதம். அந்த சுக்கிரவாதம் விரத நாளை முன்னிட்டு நாம இன்னைக்கு கோவில் கூட வச்சிருக்கோம். அதனால வெள்ளிக்கிழமை எல்லாரும் பயபக்தியா இருக்கும்னு நினைக்க வேண்டாம். ஆமா கடைசி வெள்ளி என்றாலே எல்லா வீடையும் சுத்தம் செய்து வெள்ளிக்கிழமைனா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவோம் ஆமா அப்படின்னு நம்மள விரதம் இருக்கக்கூடிய நாள் அந்த கடைசி வெள்ளி மாதாந்த வெள்ளிக்கிழமை. நாளைக்கு வீடு கழுவ கூடாது, இன்னைக்கே கழுவி விட்டுறணும். அப்படி என்ன? ஆமா, அன்னைக்கு தான் குடி அளப்பு. சரிதான் சரிதான். நாளைக்கு லட்சுமியை வெளியே பத்த கூடாது. அதனால பாருங்க, அம்மா உங்க சவுண்டு பெருசா கேட்கணே. அதனால ஐயா சுடலையுடைய திருவாலயத்துல இதே வெள்ளு மேடையில அம்மா நாமளுக்கு முன்னால் எத்தனையோ பெரிய பெரிய கலைஞர்கள், கலைஞர்கள், கவிஞர்கள், அம்மையா கலை மாமணிகள் பாடியிருக்கலாம், பாராட்டும் வாங்கியிருக்கலாம். வாங்கியிருக்கலாம். ஏற்கனவே பாருங்க, இப்ப நிறைய கலைஞர்களை தேர்ந்தெடுத்திருக்கோம். அம்மா எத்தனை கலைஞர்களை? ஏகப்பட்ட கலைஞர்கள், கிட்டத்தட்ட 32 கலைஞர்கள் இப்போ உதயமாயிருக்கிறாங்க. அம்மா ஆமா, எனக்கு தெரிய ஒரு கலைஞர் தான் இருந்தார் சென்னையில. ஏகப்பட்ட கலைஞர். இப்ப கலைஞர்கள் அந்த காலத்துல வில்லுப்பாட்டு ரொம்ப அற்ப சொற்பமா இருந்திருக்கு. அம்மா ஒரு ஊருக்கு 2, 1, 3 அதுக்கு மேல கிடையாது. அம்மா இப்போ ஒவ்வொரு ஊரை எடுத்தா வில்லுப்பாட்டு இல்லாத ஏரியாவே கிடையாது. இல்லாத ஊர்களே கிடையாது. அப்ப வில்லுப்பாட்டுக்கு அவ்வளவுடைய மதிப்பு, அம்மா ஒரு மரியாதை இருக்கு. இப்ப நிறைய கலைஞர்கள் உருவான உடனே அம்மா வில்லுக்காரங்களா அப்படிங்கிற நிலைமையா இப்ப ஆகி போச்சு. சரிதான். ஆனா எத்தனை கலைஞர்கள் சரி இந்த உலகத்திலே கலை நலிந்து போக கூடாது என்று அந்த கலைகளை சரி ஆரம்பித்து ஒவ்வொருவரும் அவர்களால் இயன்ற அளவு பாடிக்கொண்டிருக்கிறார்கள். குளறி குளறி குமரனை பாடுன்னு சொல்லி இருக்கிறாங்க இல்லையா? அம்மா தெரிந்தோ தெரியாமலோ நம்மளால இயன்ற அளவுல சரி தெய்வத்தினுடைய புகழ பாடணும் முன்ன வந்திருக்கிறோம். ஆமா அதற்கு அந்த தெய்வமும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், நாமளும் அதோடு சேர்ந்து இருக்க வேண்டும். அம்மையா அதனால உங்க குழந்தையாகிய நான் சரி சொல் குற்றம், அம்மா இசை குற்றம், அம்மையா கலை குற்றம், கலையினுடைய பொருள் குற்றம், சாரீர குற்றம், என்னுடைய சரீர குற்றம். அம்மா ஏன் சாரீர குற்றம் சரீர குற்றம்னு நான் கேட்க, என்ன சபையில இப்ப நம்ம 6 பேரும் பாடிக்கிட்டு இருக்கோம். என்னோட நீங்க 5 பேர் இருக்கீங்க. நான் அப்பல சொன்னேனே 32 கலைஞர்கள் உருவாயிருக்காங்கன்னு. 32 கலைஞர்களுக்கும் எத்தனை அடியாள் சேர்க்கணும்? 50 15 150 ஆள் அதற்கு தேர்ந்தெடுக்கணும். அண்ணாவி 32 பேர் தான், அடியாள் 150 பேர் வேணும். 160 62 பேர் வேணும். அவர் சொன்ன மாதிரி இடையில 2 பேர் வேலை பார்க்க வேணும். ஆனா கலைஞர்களை தான் நம்ம உருவாக்கி இருக்கமே தவிர, ஒரு அண்ணாவியை உருவாக்கினா 5 அடியாளை சேர்ந்து உருவாக்கினா தான் அந்த அண்ணாவி வெளியில போக முடியும்.
ஆமா ஆமா நிறைய கலைஞர்களை நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம். ஆமையா அதற்கு சேர்க்கையான ஆட்கள் இல்லாம பிள்ளைங்க எல்லாம் அப்படியே வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கு. எப்பா படிச்சு அப்படி அப்படி இருக்கு. படிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ள நேம ஆட்கள் இல்ல. ஆமா அதனால பழைய கலைஞர்கள் தான் வெளியில அப்படியே ஒரு சுத்திக்கிட்டு வராங்க. வருகின்றார்கள். புது கலைஞர்கள் ரொம்ப வெளியே போகல, 2-3 அடிக்கடி போய்கிட்டு இருக்கு. ஆமா அதை நாமளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால ஏதேனும் ஒரு தவறாக இருந்ததானா ஆமையா உங்கள் வீட்டு குழந்தைகளில் என்னை ஒரு குழந்தையாக வேண்டி எண்ணி மண்ணை தருள வேணும் என்று ஆமையா ஐயா பெரியோர்களுக்கும் சபையோர்களுக்கும் சரி சபை நிறைய வந்த தாய்மார்களுக்கும் ஆமையா வருங்கால வாலிபர்களுக்கும் சரி இந்த குடை விழாவை தலைமை தாங்கி நடத்தும் நாடார்குல சமுதாய நிர்வாகி நொச்சியடி சுடலை கோமரத்தார்களுக்கும் ஆமையா என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆமா இத்துடன் கலா நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். நன்றி 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 வணக்கம். ஆமையா அடுத்து வருவது நாமளுடைய வெள்ளிசை முழக்கம். சொரிமுத்து ஐயனாருக்கு 12 மணிக்கு கரெக்டா பூஜை ஆரம்பம். ஆமா இந்த 12 மணிக்கு ஐயா எங்க இருந்தாலும் கோயிலுக்குள்ள வந்துடணும். ஆமா அதான் கோயில் நிர்வாகிகளுடைய நாமளுக்கு உத்தரவு. சரி அதனால் கதைக்கு வருகிறோம் என்று வணங்கிக் கொண்டு ஆமையா நான் கலா நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். வருகின்றோம். தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் ஓடாம அங்கே தற்கே சிவன் மாலும் குழுவிருந்தா ஆதி வெள்ளியன்னும் கைலாசத்தில் அரணோட பார்வதியும் குழுவிருந்தா சக்தி லோகமனும் பிரமலோகத்தில் சதுர்முகன் சரஸ்வதியும் குழுவிருந்தா தெய்வலோகமனு அமராவதியில் இவை இந்திர இந்திராணி குழுவிரும் 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் அகசிசரோடே புலதீசரா அழகே கலை கோட்டும் மாமுனியும் நந்தி படைகளுடன் போதேரோ நந்தி படைகளோட போதேகனோ அங்கே 4 லட்சம் கோடி பேய் படையா அங்கே 4 லட்சம் கோடி இன்னும் அமர தேவரோடு முனிவேர்களோ அங்கே அமர தேவரோட முனிவேர்களோ அசருக்கு பாலகர்கள் கொலவேருந்தா தானாக தோன்றிய பொண்ணு வெள்ளை கைலாச பர்வதத்தில் ஈசன் சங்கரன் சதாசிவன் இமல நிருதரன் சப்பாபர்ணன் சந்திரசேகரன் இறையவன் காலகாலன் காலச்சந்திரசூலன் காமதை கண்ணன் தங்கோளன் திரிலயன் திரிகோட நாயகன் சிதம்பரன் மான்மளவும் துதையும் கபால சூலமேந்தும் சுவாமி உத்ராட்சபுரமான மாளிகாபுரத்தோடு சாட்சாதி சிவபெருமானோடு சக்தியாகிய உமா மகேஸ்வரியால் குழுவிருந்தார்கள் என்ன சிவபெருமானோடு கைலேங்கரி வாசலிலே என்ன சுவாமி யார் யாரெல்லாம் குழுவிருக்கிறார்களானா ஐயா யானை முகத்தந்தி கணவேதையோ யானை முகத்தந்தி கணவேதையோ அப்பனாரோ மூத்தோடு வேலையவனோ அங்க சுடரோடு சனி நாரேதரோ ஐயா சுடரோடு சனி நாரேதரோ அங்க சோதி மார்க்கண்டனும் கொலுவிருந்தா
ஆகாயத்தில் சூரியனா ஆகாயத்தில் சூரியன் அன்பு குளிர் சந்திர ஆகாயவாணியோடு ஆகாயோடு உமா கங்காதேவி குலவரங்கா அம்மை கங்காதேவி குலவரந்தா சாமி படைத்த சிவன் உலகமெல்லாம் உலகோமல் படைத்த சிவன் உலகமெல்லாம் உலகோ இந்த பாரேழு போனமெல்லாம் ஏறும் யானை முதல் ஐயனை யானை முதல் ஈஸ்வரனும் தான் படைத்தான் இத்தாதி தேவாதி தேவ மூவர்களோடு சிவபெருமான் குலபிறந்தார் குளிர்ந்து வருகிறார். அந்த சிவபெருமானை சூழ என்ன சுவாமி கையிலே குண்டோதரன் குடைபிடிக்க குடைபிடிக்க நந்தி தேவன் படை ஒழுங்கு செய்ய அமையா நாரதர் நாட்டு செய்தி சொல்ல ரம்பை நடனமாட ஊர்வசியால் உல்லாசம் புரிய அமையா சிவபெருமானுக்கு மேனகையால் மிருதங்கம் போடுகின்றார் சரஸ்வதியால் சங்கீதங்கள் பாட சரி கைலாசத்திலே தேவர்கள் மூவர்கள் யாவர்களும் கூடியிருந்து அமையா சிவனுடைய நாமத்தை சிவ சிவா என்று திருவாயா கும்பிடக்கூடாதான். நொச்சியடி சுடல தர்க்க தலவாய் மாட சுவாமி பேச்சியம்மா பிரம்மசக்தி ஐயன் சொரிமத்தையனை வணங்குறோம் என்றா வெளிப்பட கூப்பிட வேண்டாம். ஏ நொச்சியடி சுடல மாயாண்டி அப்படின்னு சொல்ல வேண்டாம். மனசுக்குள்ள ஐயா ஏ நொச்சியடி சுடல ஏ தலவாய் மாட சுவாமி ஏ பேச்சியம்மா ஏ பிரம்மசக்தி போரு போரு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் வேண்டும். எல்லோரும் வாழணும், என் மக்களும் வாழணும். நாடு செழிக்கணும் தாயே, நல்ல மழை பொழியணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினைத்து மனமாற தெய்வத்தை ஒரு நிமிடம் கண்கள் மூடிதான் கடவுளை கும்பிடணுமா. எதை மூடி கடவுளை கும்பிடணுமா? கண்ணை முழிச்சவரை நேர பார்த்துக்கிட்டு கும்பிடக்கூடாதான். கண்கள் மூடிதான் கடவுளை தரிசிக்க வேண்டுமா. கண்ணை மூடி சாமியை கும்பிட்டு நம்ம பிரார்த்தனைகளை அவற்றை சொல்லிட்டு அப்புறமா முழிச்சவரை மனமாற பார்க்கணுமா. பார்க்க வேண்டும். அப்பந்தான் கண் மூடி சரி கடவுளை வணங்கிய மக்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் தீர்க்கக்கூடியவர் இந்த நொச்சியடி சுடல. எந்த நொச்சியடி சுடல? அந்த காலாத்தி மடத்திலே அமர்ந்திருக்கிறாரே கடவுள் மாயாண்டி. இந்த ஐயனை அப்படி வணங்க வேண்டும். அப்படி இறைவனை கைலாசத்திலே எல்லாரும் கண்கள் மூடி கடவுளை தியாகம் பண்ணுகிற போதும் ஆண்டவன் பகவான் நினைத்தாரா என்ன இவங்கெல்லாம் நம்மளை கும்பிடுறாங்களே, இவங்க யாராச்சும் கும்பிடுறதுனால நமக்கு அருள் பொருள் உண்டா? கிடையாது இல்லையா? பெருமை பேர் ஆனந்தம் உண்டா? கிடையாது. ஏன் கிடையாது? அன்று கையிலே பிறந்தவர்களுக்கு சரி பிறப்பை தவிர அவங்களுடைய வாழ்வில் இறப்பே கிடையாதான் தம்பி. இறப்பே கிடையாது. நமக்கு இறப்பு உண்டா? கண்டிப்பா உண்டு. இல்லன்னு யாரும் சொல்ல முடியாது. பிறக்கும் போதே பிரசவம்னு சொல்லி வைத்தார். பிறக்கும் போது மனிதன் எதையும் கொண்டு வந்ததும் இல்லை, நாம் இறக்கும் போது எதையும் கொண்டு போவதும் இல்லை. இல்ல பிறக்கும் போது அம்மா வயிற்றுல இருந்து கிளை விலையில எதையாச்சும் போட்டுக்கிட்டு வரமா தங்கம் தடயத்தை அப்புறம் உருவாக்கி சம்பாத்தியம் பண்ணி ஆளு வயசு வரையில கழுத்துக்குள்ள மைனேட் செய்யணும் தான், கையில கை செய்யணும் தான், மோர்தம் தான், என்னமெல்லாமோ செஞ்சு போடுறோம். இதெல்லாம் நம்ம போகையில ஏதாவது நம்ம கூட வருதா தம்பி? ஒண்ணுமே வராது. என்ன கொடியோட வந்தாரா? தொப்புள் கொடியோட. அதான் இன்னைக்கு அம்மா கொடி எடுத்து போட்டிருக்கா அவருக்கு. அவர் தொப்புள் கொடியோட வைத்தான், அவருக்கு பெரிய கொடியை எடுத்து போட்டிருக்கா. அதனால பாருங்க, பிறக்கும் போதே நம் தலையில் பிறப்பு ஒரு நாள் என்றால் இறப்பு ஒரு நாள் என்று இறைவன் எழுதி வைத்தார். அதனால் செத்து பிழைக்கும் சீவகோடிதான் இறைவனை வணங்க வேண்டும். நாம கும்பிட்டா தாமியா சாமிக்கு அருமை பெருமை மகிமை எல்லாம் உண்டுமா. அதனால் ஆண்டவன் 7 14 உலகங்களையும் படைத்து
அந்த 14 உலகத்திலே 3 உலகத்தை படைத்தார். என்ன உலகம் எல்லாம் அதளை என்றும் சுதளை என்றும் ஆதி பாதாளம் என்றும் திரிலோகங்களை படைத்தார். அதனை நான் எங்கே உள்ளதம்மா? அதளை என்றால் ஆகாயமியா, சுதலைன்னு சொல்லியாடா. இதான் நம் நாடு மத்திய உலகம். ஆதி பாதாளம்னா எங்க இருக்கிறது? நமக்கெல்லாம் கீழே இருக்கு ஒரு பூமி. யார் இருக்கா? அங்க யார் இருக்கா? அங்கேதான் ஆதி பாதாளத்திலே அசுரர்கள் அரக்கர்கள் வாழக்கூடிய பூமி ஆதி பாதாளம். பால் முளைச்சவங்க எல்லாம் அங்கதான் இருக்காங்களாம். ஆமா இருக்காங்க, அங்கதான் வாழும் பூமி. நம்ம நாட்டிலேயே வாழ் முளைச்சவன் இருக்கையில வேற பாதாளத்துல வாழ் முளைச்சவன் இருக்க மாட்டானா? கண்டிப்பா இருப்பாங்க. அதனாலே பாதாளத்திலே அசுர அரக்கர் குலத்துக்கெல்லாம் தலைவனாக ரிஷிமுகாவரன் இரத்தக்கணிரால் உலகத்தை நீதி நேர்மையோடு வாழ்ந்து அன்னாருடைய மகன் அசுரகுல அரக்கன் கையிலே நாட்டை ஒப்படைத்தார்கள். வல்லமையோடு பிறந்தான் வல்லரக்கன். அசுரகுலத்திலே வந்து அவதாரம் செய்தனால் அரக்கன் என்றும் வல்லரக்கன் என்று பெயர் சூட்டி அவனை சிறப்பாக வளர்த்து ஆய பல கலைகள் அத்தனையும் கத்துக் கொடுத்து பட்டம் தரித்து பாரம் மனமும் உடைத்து வைத்தார்கள் அசுர அரக்கனுக்கு. அன்றைய நாள் முதலாக அப்பா செங்கோலை கையில் கொடுத்தார். அன்றைய நாள் முதலாக அசுரகுல வல்லரக்கன் அவனை ஆதி பாதாள உலகத்துல எப்படி ஆண்டு வருகிறான் தெரியுமா? அவன் 12 வருட காலம் 12 வருட காலம் பாதாளத்தை அரசு செய்தார். 6 வருட காலம் இருந்த அரசு செய்து வாரான். நீதி நேரி தவறிடாமல் அருமவாளி விசறிடாமல் மனிதீதி தவறிடாமல் ஐயா தவறிடாமல் அந்த மண்டலத்தை காத்துவாரா. ஒரு வருடமல்ல 2 வருடமல்ல 6 வருட காலங்களாக நீதி நேர்மை தயவு தாட்சண்யம் அன்று சொல்லி வைத்தார்கள் பெரியோர்கள். நீதிக்கோர் மலை நேர்மைக்கோர் மலை கற்புக்கோர் மலை என்றெல்லாம் அன்று பெரியோர்கள் எடுத்துரைத்தார்கள். நீதிக்கோர் மலைனா என்ன மலை? நீதி தவறாம எந்த மண்ணை உலகத்தை ஆண்டு வருகிறாரோ அந்த தங்க குட்டி நேர்மைக்கோர் மலை கற்புக்கோர் மலை என்றெல்லாம் அன்று பெரியோர்கள் எடுத்துரைத்தார்கள். வேதம் ஓதிய வேதியர்கோர் மலை நீதி மன்னர் நெறிய நேர்கோர் மலை மாதர் கற்புடைய மங்கையோர்கோர் மலை என்றல்ல அன்று பெரியோர்கள் எடுத்துரைத்தார்கள். அசுரகுல அரக்கனோ நீதி தவறாமல் உலகத்தை வாழ்ந்த போது அந்த பாதாளத்திலே எப்படி வாழ்ந்து வருகிறார் தெரியுமா? ஐயனே பாதாள உலகம் அல்ல அசுரகுல வல்லரக்கன் பகுதி பணம் தான் பிரித்து பாதாளத்தை ஆண்டுவாரா. இருசப்பணம் தான் பிரித்து அரக்கை இருந்த அரசு செய்துவாரா. கப்பமாதை தான் பிரித்து அசுரகுல வல்லரக்க அவன் கருத்துடனே வாழ்ந்துவாரா. எம்மாரக்கனோட ஆட்சியில சாரமாள பொழையுதையா சரமிளகி காய்க்குதையா ஓடமாள பொழையுதையா அங்கோ குண்டல் சம்பா விளையுதையா பருவமழையது பொழையுதையா பொழையுதையா பயிர் செழித்து அங்க விளையுதையா
ஓரையோ ஓரையா போட் போட் தக தகதா அரக்கனுடைய ஆட்சியிலே மழை பொழிந்ததும் மாநிலம் செழித்தது. மக்களெல்லாம் சிறப்பாக வாழ்ந்தார்கள். சிறப்பாக வாழ்ந்தார்கள். சீரும் சிறப்புமாக வாழ்ந்து எத்தனை வருட காலமாக? எத்தனை வருட காலம்? அப்படியா 12 வருட காலம். ஆமா. அதாவது எந்த ஒரு மனிதர் எந்த தொழிலை தொட்டாலும் சரி அதுக்கு ஒரு நல்ல நேரம்னு இருக்கணும்ல ஐயா. அம்மா கண்டிப்பா இருக்கணும் இல்லையா? கருவேப்புல் வைக்க போனாலும் கிரகம் இருக்கணும்ல. அம்மா கண்டிப்பா வேணும். தவிடு வைக்க போனா காத்து அடிக்க கூடாது. கூடாது. உப்பு வைக்க போனா மழை பெய்ய கூடாது. எப்பா கரைஞ்சு போகும்ல. மழை பெஞ்சா உப்பு கரைஞ்சு போகும். ஆமா. காத்தடிச்சா தவிடு பறந்து போகும். பறந்து போகும். அதனால பாருங்க என்ன அசுரகுல வல்லரக்கனுடைய அரசாட்சியில சரி மாதம் 3 மழை பொழியுது, முப்போகம் வெள்ளாம விளையுது. ஏப்பா விளைகின்றது. பகுதி கொடுக்காங்க, இருசா கொடுக்காங்க, இது சேவை செய்தாங்க. ஆமா. கப்பம் கொடுத்து கைகட்டி வணங்குறார்கள். ஏப்பா இந்த 12 வருட காலங்கள் கழிய ஆமா அஷ்டமி நவமி அரக்கனை எப்படி ஏறிட்டு பார்க்கறான் தெரியுமா? எப்படி சுவாமி? ஐயா ஆகாத காலம் ஐயா, ஆகாத காலம் ஐயா, அறையிடுமா அரக்கனுக்கு சொல்லாத காலம் ஐயா, சொல்லாம வந்துடுமா சனியம் பிடிக்க போறான். சனிய வந்து அவன் சங்கடமே அடைய போறான். அடைய போறா. ஏழரை நாட்டு சனிய அரக்கனை போய் ஏறெடுத்து பார்க்கின்றான். செம்மச்சனிய அவன் சீரை குலைக்க பார்க்கிறான். அட்டமச்சனிய அரக்கன் பக்கத்துல போய் அணுகுகின்றான். இந்த 12வது வருடத்துல அஷ்டமி நவமி ஆரம்பித்த போது அசுரகுல வல்லரக்கன் அவனா நீதியை தவற ஆரம்பிக்கல. இந்த சனியை வந்து அப்பேற்பட்ட சனியை சும்மா விட மாட்டான் நம்மள. அது கண்ட சனியா இருக்கான் பாருங்க, கண்டத்துக்கு மேல வேதியை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அட்டம சனியை நம்மள ஆட்டி படைப்பான். செம்ம சனியை சீரை குலைச்சிருவான். இந்த 7.5 இருக்கான் மாதிரி 7.5 வருஷம் பிடிக்கவே எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்தை விட்டு கிளப்பிடுவான், கிளப்பி விட்டுருவான். அதனால இந்த ஆகால காலத்திலே அசுரகுல வல்லரக்க நீதியோடு இருந்த மண்ணை எப்படி இருக்கிறான் தெரியுமா? நீதியை நரக்கன் தவறுவானா தவறுவானா, நேர்மை வழி அரக்கே பேசருவானா, நேர்மை வழி அரக்கே பேசருவானா, அரக்கே தவறுவானா மணி நீதி அரக்கன் தவறுவானா, மண்டலத்தை அரக்க ஆளுவானா, தனத்தையும் மறப்பானா மறப்பானா, தருமத்தை அரக்க அயப்பானா, தருமத்தை அரக்கன் அயப்பானா. கோயிலுக்கு போக மாட்டான், கும்பிட்டு தான் வணங்க மாட்டான், வந்தவர மதிக்க மாட்டான், மரியாதை செய்ய மாட்டான், ஏனொன்றும் கேட்க மாட்டான். அசுரகுல வல்லரக்கே அவன் எதிர்த்தும் பேச மாட்டான். போடு போடு எதத்துமோ 12 வருட காலமும் வந்தவர்களை மதித்தான், பகுதி இருசாக்களை பிரித்தான், மன்னனுக்கும் காணுமான பேரும் புகழுமா வாழ்ந்தான். இந்த அஷ்டமி நவமி என்னைக்கு தொட்டானோ அன்னைக்கு அவன் யாரையுமே மதிக்கல. ஆகாதவரா இருந்தாலும் நம்ம வாசலை தேடி வந்தா அவரை என்ன சொல்லணும்? நேர பார்த்து கூப்பிடாட்டாலும் சுவரை பார்த்துக்கிட்டாச்சு எப்பா வா நல்லா இருக்கியாடே
அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டா அவன் மனசு சந்தோஷப்படும். இவன் எங்க பேச போறான்னு நம்ம நினைச்சோம். நம்ம வந்த உடனே வாங்கன்னு கேட்டார, பரவாயில்ல அப்படியே அந்த மனசு கொஞ்சம் என்ன செய்யும், இலகும், சந்தோஷப்படும். அதை போல அசுரக்கே 12 வருஷத்துக்கு முன்னால வாங்கன்னு கேட்டான். 12 வருடம் முடிந்தது. அஷ்டமி நவமியினால கோயிலுக்கு போகல, தெய்வத்தை கும்பிடல, வந்தவரை மதிக்கல, மரியாதை செய்யல. இந்த அரக்கே மரியாதை செய்யாமல் இருந்த உடனே இவன் எப்போ நீதியை தவற ஆரம்பிச்சானோ நீடு உலகமெல்லாம் கடுமையான பஞ்சம், கடுமையான பஞ்சம். 6 வத்தி குளவத்தி 6 கிணறு ஊத்து வத்தி போச்சு. உடைக்க தண்ணீர் கிடையாதோ, ஆடு மாடுகளுக்கு கிடைக்க கரடு கிடையாது. அப்பேற்பட்ட பஞ்சத்துல யார் பகுதி கொடுப்பா, கொடுக்க முடியல. இதை அறியாத வல்லரக்கே மந்திரியை கூப்பிட்டா, அழைத்தார். 300 மந்திரிக்கும் முதல் மந்திரி ஓடி வா என்றார். 500 மந்திரிக்கு அண்ணாவி அதிகாரியை கூப்பிட்டார். 700 மந்திரிக்கு எஜமானியை கூப்பிட்டான். எல்லாரும் வந்து என்ன சாமின்னு கேட்டார்கள். இவ்வளவு காலமும் பகுதி கொடுத்தாங்க, பணிந்து நடந்தார்கள். இந்த வருஷம் அவளுக்கு எதையுமே கொடுக்கவில்லை. அதனால அறிக்கை ஓலை எழுதி 56 தேசத்துக்கும் நாம அனுப்ப வேண்டும். மனவோலை எழுதி மற்றுமுள்ள ராஜாக்களுக்கெல்லாம் அனுப்ப வேணும்பா அப்படின்னு சொன்னார். மன்னா வல்லரக்க ராஜமன்னா, எப்படி ஓலை எழுதணும் சொல்லுங்களேன், கொஞ்சம் பார்ப்போம். ஓ ராஜாதி ராஜ ராஜ மன்னர்களே, மன்னாதி மன்னர்களே, மகுடம் அடிதரித்த ராஜாக்களே, எங்க அரசுக்குள்ளருக்கு சிற்று அரசர்களே, எங்களுக்கு கொடுக்கக்கூடிய பகுதி இருசா, கப்போ, காணிக்கை, வரி, வட்டிக்கு என்ன குட்டி, வட்டிக்கு குட்டினா வட்டிக்கு வட்டி, மீட்டர் வட்டி, வட்டிக்கு ஒரு வட்டி. இத பாக்கி சாக்கி யாரு வச்சிருக்கீங்களோ எங்க அறிக்கை ஓலையை பார்த்து மந்திரியிடம் பகுதி கொடுத்து அனுப்புங்க. அப்படி கொடுக்காத நபர்களை எங்க அரசாங்கத்தின்படி உங்களை ஆக்கிட செய்யப்படுவோம். ஆக்கினா என்ன தம்பி, தூக்குல போட்டுருவோம், தொங்க விடப்படும். உங்களை தூக்குல போட்டுருவோம்னு மன ஓலையில எழுதியிருக்கு. மன்னன் கையெழுத்து போட்டாரு. மன ஓலை முன்னால வருது. 56 நாட்டு அரசர்களும் ஓலையை படிச்சு படிக்கிறார்கள். நம்மளே பஞ்சத்துல அடிபட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளை ஏறிட்டு பார்த்தானா, அரக்கை என்னன்னு கேட்டானா, மந்திரி வருவாரு, பகுதியை கொடுத்து அனுப்பணுமா. கொடுக்காத பேர்களை அரசாங்கத்தின்படி ஆக்கினையா வரட்டு. இன்னைக்கு அந்த மந்திரி அவன் யாருன்னு பாப்பாமே அப்படின்னு ஆங்கார கோபம் கொண்டு கண்கள் சிவந்து கடுங்கோபமாகி 56 நாட்டு அரசர்களும் ஒரு நாட்டுல கூடுதான், ஒரே தேசத்துல கூடுறாங்க, கூடுகிறார்கள். அப்ப நொச்சியடி சுடலையுடைய ஆலயத்துல பாட்டு கச்சேரி நடக்கும் போது கூட்டம் கூடி நின்னாங்க. பாத்தீங்களா, சரியான கூட்டம். இதுல யாராச்சும் பேசினா தப்பிச்சு வெளியில போக முடியுமா, முடியாது இல்லையா. ஊரு கூட்டம் நொறுக்கிடுவாங்க. அதனால அவங்க 56 நாட்டு அரசர்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு நாட்டுல நிக்காங்க. மந்திரியானவர் வாராரு பட்டத்து யானை மேல. இதுக்கு முன்னால வந்தா வானு கேட்பாங்க, வந்தனம் செய்வாங்க, பகுதி பணம் கொடுப்பார்கள். இப்ப யாரும் அரக்கனுடைய மந்திரிய வானே கேட்கல, மரியாதையே செய்யல, என்னன்னே கேட்கல. அதை பார்த்த மந்திரியானவர் மன்னர்களிடத்திலே பணிந்து கேட்டார். மன்னர்களே, ராஜாக்களே, எங்க மன்னன் எழுதிய மன ஓலைக்கு பின்னால் அவருடைய மந்திரி நான் பகுதி வாங்க வந்தேன், தாரியலா, தரவில்லையா அப்படின்னு தான் கேட்டாரு. கிராதகா, காட்டு வழி போனவனே, காதந்தவனே, என்னைக்கு உங்க அரக்கையும் அரசுல பொறுப்புல வந்திருந்தானோ, உங்ககிட்ட நீதி இருக்கா, உங்ககிட்ட நேர்மை இருக்கா, உங்ககிட்ட தயவு தாட்சியம் இருக்கா, உங்ககிட்ட தெய்வ பக்தி இருக்கா, நாடு செழிச்சுச்சாப்பா, நல்ல மழை பெஞ்சுச்சா, பஞ்சத்துல நாங்க எல்லாரும் அடிபட்டோம்ல, எங்களை யார்கிட்ட பாத்தியா, ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டியா, அப்பேற்பட்ட உங்களுக்கு பகுதியா இருசாலா, வரி வட்டியா, போடா, போ
போங்க மன்னங்கிட்ட போய் சொன்னார். என்ன சொல்லணும்? என்ன சொல்ல வேண்டும்? அதை கேட்ட ராஜாக்கள் என்ன சொல்லுகிறாங்க தெரியுமா? என்ன சொல்கிறார்கள்? அடடே போய் சொல்லு அரக்கனிடம், போய் சொல்லு அரக்கனிடம், சொல்லாத மந்திரி தகுதி நாங்க தர மாட்டோம், பாரத போர் செய்திடும், இருசா கொடுக்க மாட்டோம், எதிர்த்து சண்டை செய்திடுவோம், அப்பா மத தர மாட்டோம், அப்பா மத நாங்க களவமது செய்திடுவோம், கூட களவமது செய்திடுவோம். அவர சண்டை கொடி நட்ட சொல்லி ஏடவில்லா மந்திரி சயனியத்தை திரட்ட சொல், யுத்த கோடி நாட்ட சொல், போர் கொடி சொல்லு மகன போர் படைய திரட்ட சொல்லு, அவன போர் படைய திரட்ட சொல்லு. கலையம் சுமந்தாயா, சுமந்தாயா, மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது நீ மாமானா மச்சானா? ஏப்பா மச்சானா? மானங்கட்டவன், கேட்டுருவான். நீ பகுதி கட்டு வந்திருக்கியா? கேட்டு வந்திருக்கியா? போய் சொல்லுவாங்க மன்னங்கிட்ட என்ன அப்படின்னு சொன்னார் அரசுரர்கள்லாம். அம்மா உடனே அரக்கனுடைய மந்திரி இந்த வார்த்தையை கேட்ட உடனே கேட்ட போது அங்கம் பதறி ஆவி தனலாகி சிந்தை நொந்து அம்மா திடீரென்று மெய் மறந்து நீ மறந்துவா அரக்கனுடைய நிலைமை கண்டு ஆமா அரச சபைக்கு எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி சுவாமி? சமய அரக்கனுட மந்திரியும் அரக்கனுட மந்திரி சொல்லாம தெரியாம இல்லாம ஓடிவார அரச சபை கடந்து அரச வாராரே மந்திரியோ அடடே வாராளே மந்திரியோ ஏ எடவில்லா மந்திரிய கஞ்சி வந்து வந்ததன் தலைகு வந்து நிற்பதன் அரசரெல்லாம் என்ன சொன்னார்? அரசரெல்லாம் சொன்னாங்க மன்னனிடம் சொல்லும் பிள்ளா மந்திரி நாம சண்டை கோடி நாட்டணுமா, சயனியத்தை திரட்டணும், யுத்த கோடி நாட்டணும், யுத்தப்பட திரட்டணுமா, போரில செவித்தமானா போரில அவங்க போர் பகுதி தாரமன்றா ஓடியா ஐயனே அந்த வார்த்தை காதில் கேட்டு அரக்கனுட மந்திரையும் ஏடா வெள்ளா மந்திரைய திரட்டப்பா படைய நாட்டுப்பா நம்ம கொடிய வா நாம போருக்கு போவோம், சண்டைக்கு போனா சயனியம் இல்ல நம்ம கிட்ட, யுத்தத்துக்கு போனா யுத்த பட காணாது, போருக்கு போனமானா போர் படை இல்லை என்றார். இல்லை இல்லை என்றார். அசுரகுல வல்லரக்கன் சொன்ன உடனே படைபலம் இல்லை என்றார். அம்மையா அதை கேட்ட சரி மன்னனானவன் படைகளை திரட்ட மந்திரி முடியாது என்று சொன்ன போது சொல்கின்ற போது ஆடு மாடுகளை ஆடச் செய்தால் ஆடு மாடுகள் எல்லாம் ஆடச் செய்த போது ஆண்டவன் ஒளிந்திருந்த சிவதளி இசையோடு ஆடியது. ஆடுகின்றது. கபட நாடகன் கண்டு இறைவனை எப்படி அழைக்கிறார் தெரியுமா? சுவாமி அத்தா அன்று வெள்ளை அம்பலத்தில் ஆடி நின்றவா அரக்கனேக்கு பயந்ததை அழி தனில் ஒளிந்தவா நீர் கன்றுமானை கரத்தில் ஏந்தி கை சுதியோட நீர் கையில ஆண்டவா கண்ணன் பாட்டை காதில் கேட்டு அண்ணலானவா அரக்கன் பயந்தாளை மறந்து ஆசை கொண்டவா நீர் ஆசை கொண்டவா சிறக்கமானை திருநடாட செய்தவா சிறக்கமானை திருநடான ஆட செய்தவா அதராம திராட செய்தவா
அந்த சிறக்குமானை திருநாடானா செய்தவா சாமி தித்தி மிதி 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 மெய்யன சிவனும் ஆடவே சிவன் இருந்த அதளி ஒப்பு சேர்ந்து மாடவே மற்ற கோப்பு ஆடிடாமல் ஒற்ற கோப்பாது இனி ஒற்ற கோப்பாது ததிகட மன தாளம் போடவே ததிகட மன தாளம் போடவே ஆமா ஒற்ற கோப்பாது அது ததிகட மன தாளம் போடுது அந்த ஆடும் கோப்பா மாயம் கண்டு ஓடி பார்த்திட அரண கண்ட மாயம் கேளி அநேகம் கூறிட ஓ அத்தா அத்தா மதுரையாற்றில் மண் சுமந்ததும் மானமில்லையா மதுரன் பாண்டியன் கைகளால் அடிகள் பட்டது ரோஷம் இல்லையா பெட்டிக்கு நீர் மண்ண சுமந்தது மானமில்லையா பிரம்பால் அடிகள் பட்டது ரோஷம் இல்லையா அதலையை விட்டு வெளியே வருமையான அழைத்தார் என் பெருமாளாய கோபாலகிருஷ்ணன் கண்ணபெருமான் அழைத்தவுடனே கடவுள் மைத்துணர் வந்தார் என்று காட்டுதலையை விட்டு வெளியிலே வந்து கண்ணபெருமானை வரவேற்றார் மாப்பிள தனியா கூட்டிட்டு போய் 2 அடி அடிச்சாலும் கூட பரவாயில்ல நான் பட்டுக்கிடுவேன் இந்த 1000 பேர் மத்தியில நான் மண்ண சுமந்தத நான் பெண்ணை சுமந்தத நான் அடிபட்டத இதெல்லாம் சொல்லுதியறவே உம்ம கதைய சொன்ன வெள்ளி விடிய விடி வெள்ளி கால் வீசும் அருண உதயமாகும் அதிகால நேரமாகும் என்று நீர் ஆயர் வீட்டிலே போய் பிறந்ததும் மானம் இல்லையா அசோதைக்கு பிள்ளையாக வளர்ந்து வந்தது வெக்கம் இல்லையா உரைகள் வெண்ணை திருடி உண்டதும் மானம் இல்லையா உரலிலே கட்டி அடிகள் பட்டது ரோஷம் கிடையாதா மாடு மேய்த்து வயர் வளர்த்தது மானம் இல்லையா மாப்பிள மலையை பிடிக்க கொடையா பிடிச்சியற வெக்கம் கட்ட மனுஷன் உம்மை விட எனக்கு என்னையா வைக்கும் மச்சான் மச்சான் நீர் எனக்கு மச்சான் நான் உமக்கு மாப்பிள நம்ம 2 பேரும் விளையாடிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப வருவான் நமக்கெல்லாம் மேலான மச்சான் அரக்கை உம்மை எரிக்கதும் போதாது என்னையும் சேர்த்து எரித்து விடுவான் விடை கொடுங்களத்தான் என்றார் அழகாக போங்க அரக்கனை சங்காரம் பண்ணி வாங்கள் என்றார் அவருடன் பத்தி கொண்டு வந்த 1000 ஆடு மாடுகளை யாருமா மச்சான் பாதுகாப்பாமனார் நீரே பாத்துக்கிட்டு 1000 ஆடுனாலும் வளர்த்துருவேற இற போட்டுருவேரு கட்டிருவேரு உமக்கு வேற ஒரு ஆளா வேணும் இப்ப நடக்காது அப்ப நடந்துச்சு அதனால பாருங்க ஆடு மாடுகள் அத்தனையும் திறமையா வச்சவங்க பாப்பம்னார் அவங்களெல்லாம் நம்ப மாட்டேன் நீர் பாப்பியரா ஆட்டு மச்சான் அப்படின்னா அத்தான ஆட்டுமன்று சொன்ன உடனே சிவைவேடத்தை கலைந்த திருமாலுடைய நாமத்தை சிவனுக்கு போட்டு 1000 ஆடு மாடு கன்றி காலுவே அத்தனை சிவனிடத்திலே ஒப்படைத்து விட்டு அன்று ஒரு காலத்திலே பெண்களை கெடுக்க நினைத்தார்கள் கெட்டு ஒளிந்து போனார்கள் இந்திரங்கட்டான் பெண்ணால சந்திரங்கட்டான் பெண்ணால வாலி கட்டான் துரியோதரன் கட்டான் துச்சலை கட்டான் தொட்டு கட்டான் துரியோதனன் தொடாம கட்டான் ராவணன் பெண்களை கெடுக்க நினைத்தான் கெட்டு ஒளிந்து போனார்கள் இட்டும் கட்டான் இடாமலும் கட்டான் தொட்டும் கட்டான் தொடாமலும் கட்டான் ஒருத்திய தொட்டிருக்கவே மாட்டான் அவன் ஊரெல்லாம் கேவலப்படுத்திடுவான் அவன் பேசினான் இவன் பேசினான் அப்படி செஞ்சான் இப்படி செஞ்சான் பொம்பளை ஆறாக்குனாலும் ஆக்குவா நூல் ஆக்குவானா ஆக்குவா பொம்பளைகிட்ட பேசவே விடாது அது பெரிய பகவன் சேர்ந்து போவோம் அதனால பாருங்க நாமளும் ஒரு பெண் வடிவமான அவரை பிழை மோசம் செய்து விடலாம் என்று என் பெருமாள் எப்படி அவதரிக்கிறார் தெரியுமா எப்படி சுவாமி கொண்டல் வருணன் தன்னுடைய சொருவமாரியே
தகர்தா தகர்தாய் கோலம் கொள்வார சுவாமி ஆண்டரில்லை உவர்கள் மிக ஆனந்தம் பாட கோவாரே அச்சுதனாரி செய்வர அச்சுதனாரி செய்வர பெண் வடிவமானார் கோவாரே ஆனந்தம் பாட கோவாலே ஓடே ஓடே பெண் வடிவமானார் சுவாமி பெண் வடிவமானதோ பேடை நல்லா இருக்கு ஐயன் பெருமாளுக்கு பெண் வடிவானதோரு பேடை நல்லா இருக்கு ஐயன் பெருமாளுக்கு ஒரு பிசகுதேலே அணுகிடாமல் பிசகுதேலே அணுகிடாமல் அணிகள் மூழ்வாரா போவாரே பேடை நல்லா இருக்கு ஐயன் பெருமாளுக்கு ஒரு பிசகுதேலே அணுகிடாமல் பணிகள் மூழ்வார பெருமாள் தன்னுடலை பெண்ணுடலா எடுப்பார ஒரு சொருவோம் பெண்ணை காணா பெண்ணழகி பேட நல்ல மயிலழகி கண்ணை காணா கண்ணழகி அவர் காது மூக்கு வடிவழகி சிக்கிய சிவப்பழகி எம்பெருமாள் மோகிரியா அவளு செந்தூருக்கு போட்டழகி அரக்கனை சங்காரம் செய்ய வேண்டுமென்று ஆடு மாடுகளை அத்தானிடத்திலே ஒப்படைத்து விட்டு என் பெருமாள் கோபாலன் தன் உடலை பெண்ணுடலாக அவதாரம் எடுத்தார் எடுக்கின்றார். கண்ணபெருமானே அப்பேற்பட்ட அழகு அவர் அழகெல்லாம் போதாதென்று தன் உடலை பெண்ணா எடுத்தார்ல அடேங்கப்பா கப்பா என்ன என்ன அவர் அழக கேட்கவையா செய்யணும், அங்க போய் அவரை பார்க்கவா செய்யணும். செக்க சிவப்பழகை செந்தூருக்கு பொட்டழகன் வங்கி தலையழகி வாடாமல்லி நிறமழகி தன் அழகெல்லாம் போதாதென்று உச்சியிலிருந்து பாத வர தங்க நாக ஜொலி 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 சொலிக்க அலங்காரம் செய்தார். அலங்காரம் செய்கின்றார். பட்டணிந்து பொட்டணிந்து தலையிலே பூ வகைகள் எல்லாம் சூடி அரக்கனை சம்காரம் செய்ய வேண்டும் என்று தன்மேனியை பெண்மேனியாகவே அலங்காரம் செய்கின்றார். அலங்கரித்து அரக்கன் ஆண்டவனை ஒரு புறமாக தேடுகிறார். அக்கினிவரன் தந்தாரா தரலையான்னு இவர் ஒரு புறமாக தேடுகிறார். எப்படி நடந்து வருகிறார் தெரியுமா? எப்படி சுவாமி? காலையில தண்ட கலகலவன 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 அவர் கையிலே வளையல் ஓடியா கலகலவன அவரோட பாதேஸ்வரமோ பளிர் பளிரன பாங்கான மோகினியா வழி நடந்தா வளையல் சத்தத்தை காதில் கேட்டா அரைக்கு காதில் கேட்டா அதை வட
பார்க்கும் முகமா திரும்பி பார்த்தா அரக காதில் ஓடியா ஓடியா யாரகம் பெருமாள் என்று நினைக்கலைய ஒரு பெண் என்றுதான் நினைத்தானே கண்ணன் என்று நினைக்கலைய கண்ணி பெண் என்றுதான் நினைத்துட்டானே ஓடி ஓடோடி ஓடோடி வந்தான் வழிமறித்தான் ஏப்பா வழிமறிக்கிறான் யாரடி அம்மா பெண்மையிலே உனக்கு எந்த ஊர் எந்த தேசம் எங்க போறேன்னு கேட்டார் அம்மா நீ யாரடா வனவேடுவா வழியை விடு நான் வெகு தூரமா போகணும்னாரு போவேன் நான் அவனை 56 தேசத்து அரசர்களுக்கு அதிபதி சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி என் பேர் தான் வல்லரக்க ஏப்பா வல்லரக்கன் ஓஹோ நீதானோ அவன் அம்மா அப்படியாப்பா பக்கத்துல இருந்தா எப்படி இருக்கும் மணக்காது அம்மா அவனே 56 தேசத்திற்கு அதிபதி சக்கரவர்த்தி பாதாள உலகத்திற்கு அம்மா பாறை ஆளக்கூடிய மன்னை ராஜமனார் ஓஹோ என்ன உன்னை தேடிதானப்பா அந்த காட்டுக்குள்ள வந்திருக்கேன் அம்மா உன் கையில இருக்குன்னு அப்படின்னு சொல்லி அசுரகுல அரக்கன் சொன்ன உடனே சொன்னபோது பார்த்தார் இதுதான் சமயம் என்று அப்பா நான் பிறந்தது மலையாளம் பேர் ஓகு எனக்கு வடமதுரை மலையரசர் ஆசாவுக்கும் மலைத்து வசிக்கும் மக்கள் 8 பேரா பிறந்தோம் என்னை எல்லாரும் 8வது பிறந்தவனை தட்டி கழிச்சார்கள் 3ஆந்தரத்து எங்க அக்கால மதுரை வாழ் சொற்கருக்கு மீனாட்சியை மணமுடித்து கொடுத்தார் காசியில ஒருத்தி அண்ணாமலையில ஒருத்தி மதுரையில ஒருத்தி திருநெல்வேலியில ஒருத்தி பாபநாசத்துல ஒருத்தி இந்த சங்கரன் கோயில்ல ஒருத்தி 7வது உள்ளவா குற்றாலத்துல நான் 8வது பிறந்தவா அதனால எங்க மதுரா மச்ச சொக்கே 2ஆம் தரமா என்ன மனமுடிச்சு போனாரு எங்க அக்கா மீனாட்சி நீ யாரடி சக்கலாத்தின்னு என்ன முடிய கர 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 கரன்னு புடிச்சு முக்கு கிழுத்துட்டு இப்ப முடிய எட்ட மாட்டேக்க வளைச்சு கிளச்சுல வச்சிருக்காங்க அப்படி புடிச்சு இழுத்துக்கிட்டு வந்தால கரகரன்னு இவ அவளை அடிக்க அவ இவளை அடிக்க சக்கலாத்தி போராட்டம் சனமே நின்னு பாத்துச்சு கை தட்டி சிரிச்சிச்சு அப்ப என்ன கொண்டு போன சொக்க சிவனேன்னு விருசம்பாமா உறங்கிட்டாரு இவர் கூட இருந்து என்ன காலம் கழிக்க அப்படின்னு நான் கணவனோட சண்டை போட்டு காட்டு வழியா எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் என்ன வழி மரியாதைன்னார் உன்னை மணக்காம என் மண் உலகிலே நான் அறக்க வாழ்வதிலே பிரயோசனம் இல்ல கொண்ட பொண்ண மறந்தாலும் ஒன்ன கண்டவளை இனி மறப்பேனா மறக்க மாட்டேன் என் மனைவிய மறந்தாலும் மங்கை மோகினி ஒன்ன என்னால மறக்க முடியாதாயே எப்போ இந்த காட்டுக்குள்ள ஒண்ணு பார்த்தேனோ அன்றைய நாள் முதல்ல உன் மேல எனக்கு ஒரு காதல் ஒரு மோகம் ஒரு ஆசை என்று சொன்னார் இதுதான் சமயம் என்று ஏ அரக்கா எனக்கு மாலவோட சம்மதம் தான் மனசுக்குள்ள சந்தேகமா இருக்குதப்பா சத்தியமணித்தா யாரு மேல உனக்கு சத்தியம் நொச்சி அடி சுடல மேல தரட்டா இந்த தலவா மேல தரட்டா அந்த பேச்சு மேல தரட்டா இந்த பிரம்மசக்தி மேல தரட்டா வேற உனக்கு யாரு மேலப்பா வேணும் நான் ஓடுது பாத்தியா நதி சொல்ல நான் ஓடுகிறதல்லவா கரை ஓரமாக நதி இந்த நதிக்கரையிலே முங்கி முழுகி மோகினியாளுடைய வலது கையை பிடிச்சு கண்ணும் கலங்காம ஒன்ன வச்சு கழிப்பேன் என்று சொல்லி சத்தியம் பண்ணி தந்தையான உனக்கு மனைவியாக வருவேன் என்றார் உடனே அசுரகுல வல்லரக்கன் முங்குவானா முழுகுவானா யமனை ஆற்றம் கரையதில மோகினியா கரம் படைத்தான் மாரளவு தண்ணிக்குள்ள அம்மா அம்மா மோகினிய ஓடியா கடைசி கால வர உன்னை கண்ணதோவும் கலங்கிடாமல் காலமாது கழிப்பேன் என்று சத்தியமே செய்யுவானா அக்கினி வரத்தால எரிந்து போன வல்லரக்க எரிந்து போன வேளையில எம்பொருமாள் கோபால சொரூபம் மாற்றுவாரா பெருமாளாக ஓடிவாரார் அத்தானே பகவானே அரக்கனை தான் கொன்று விட்டேன் அது கைலாசம் போகலாமே மாயவேனை கொன்று விட்டேன் அன்னைக்கு
கைலாசம் போகலாமே கைலாசம் போகலாமே பெருமாள் சொன்ன போதே பெருமாள் சொன்ன போதே அரக்கனை கொன்றகோளம் ஆண்டவன் பகவானாம் பார்க்க வேணுமென்றார் வேணுமென்றார் வேண்டாமத்தான் அச்சொருவும் விவேதிகள் வந்து சேருமென்றார் வந்து சேருமென்றார் ஆபத்துக்கு பாவம் இல்லை அமையா ஆய வேஷத்தை மறுபடியும் போடுமென்றார் சிவபெருமான் சிவபெருமாள் என் பெருமாள் கண்ணன் மறுபடியும் பெண்ணாக அவதாரம் எடுத்தார் பெண்ணை கண்ட சிவன் அமையா கண்ணனுக்கும் சிவனுக்கும் சிவனுக்கு அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திராதிகளாக அமையா பெண்ணை கண்ட சிவன் இடைந்தார் அம்மா மோகதாகத்தினால் ஞானம் ஒழுகியது அமையா பூமாதேவி பொறுக்க மாட்டாள் என்று இரு கரங்களிலால் எந்த ரிஷி கர்ப்பம் ராத்தவராமல் அரைக்கும் மரனுக்கும் அறிகிற புத்திராதிகளாக என்ன சுவாமி தருமையான சாஸ்தாக்களாக இந்த காலாத்திமட நகரத்திலே ஆண்டவன் ஒச்சியடி சுடலை உடைய வாசலிலே ஐயனுக்கும் ஐயனாக தருமையான சாஸ்தாக்களாக யார் யாரெல்லாம் அவதாரம் செய்கிறார்களானா யாரெல்லாம் சாமி பங்குனி மாதம் புதனது உத்திரா பங்குனி மாதம் புதனது உத்திரா பங்குனி மாதம் புதனது உத்தி சொல்லிட்டாங்களே பங்குனி மாதம் புதனது உத்திரா பௌர்ணம பஞ்சமி கடகே லக்கணத்தில் மரண பஞ்சமி கடகே லக்கணத்தில் கீதமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்க சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தவர் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார் கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றுவார் பிறந்தவர்க்கு கையனார் என்றுவார் காசியில் உள்ளவர்க்கு ஐயனார் என்றுவார் காசியில் உள்ளவர்க்கு ஐயனார் என்றுவார் ஐயனார் 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 சொரிமுத்து ஐயனார் சொரிமுத்து ஐயனார் 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 என் சபரிமலை ஐயனார் சபரிமலை ஐயனார் 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 ஐயன் குலத்து பிள்ளை ஐயனார்